தவிர மற்றவங்களாம் பனிஷ்மெண்ட் கொடுங்க. ஆனவன வாய் கிழிய விதிமீறல். பிக் பாஸ் மதிக்கணும். அவர் கடவுள் மாதிரி, அவர் காட்ஃபாதர் மாதிரி வெங்காயம் வக்கனே கிழிப்பான்ல, அவன் ரூல்ஸ் மீறினானே விக்ரம் இன்னைக்கு அந்த கேப்டன்சி டாஸ்க்ல. அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறீங்க? அவனுக்கு குறும்படம் போடுறீங்களா? அவனுக்கு குறும்படம் போடுங்க. ஹவுஸ்மேட்ஸ் வெளில போய் படுத்த எல்லா ஹவுஸ்மேட்ஸ்க்கும் பனிஷ்மெண்ட் கொடுங்க. விதிமீறல் பண்ண அரோராவை கேள்வி கேளுங்க. வாயில டேப்பே ஒட்டாம டான்ஸ் ஆடின அந்த திவ்யா வந்து விதிமீறல்னு சொல்லி கேள்வி கேளுங்க. ஊருக்கெல்லாம் ஒரு ரூல்ஸ், உங்க ஆளுங்களுக்கு மட்டும் ஒரு ரூல்ஸா? இன்னொன்னு சொல்றேன், அந்த கனிய வக்ரம், கனியை இது வரைக்கும் நான் கன்னிங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். இப்ப சொல்றேன் ஏன் வக்ரம்னு. அந்த வக்ரம்னு சொல்றதுக்கு அந்த வக்ரம்க்கு வந்து சாரி சொல்ல சொன்னானே அந்த வக்கு இருக்கிற ஹோஸ்ட், அது சொன்னதுக்கு நீங்க சாரி சொன்னாலும் எப்படி நீங்க அப்படி சொல்லுவீங்க அவர்கிட்ட போய்? அதுக்கப்புறம் அந்த என்ன அந்த பானை பத்திரம் அந்த பேரு, அந்த கேரக்டர் பேர், அது ஒரு படத்துல வந்து ஒரு பேரை சொல்லிச்சு, அதுக்கும் சாரி சொல்ல சொன்னான். அது அவ வந்து மீன் பண்றான். அந்த பானைன்றது உன் வயிறு அப்படி இருக்குன்னு உனக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதுக்கு அந்த பொண்ணு பொறுப்பாடா? அப்ப நீங்க அந்த பொண்ணு எந்தெந்த கேரக்டர்லாம் வச்சியே ஒரு டைலாக் விட்டால அவ திவ்யா அந்த டாஸ்க் பண்ணும்போது, அந்த மாதிரி வந்து இதுல டைலாக்கா முக்கியம், படம் தானே முக்கியம், ஒரு மாதிரி சொன்னால, ஒரு மாதிரி டபுள் மீனிங்ல அடல்ட் கண்டென்ட் காமெடி, அதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியல? அந்த பொண்ணை பேசினா, அந்த பொண்ணு அந்த இடத்துல இல்லாதப்போ பேசியிருக்காங்க. இருக்கிறப்போ பேசினாலும் அவ டிஃபெண்ட் பண்ணுவா, இல்ல பேசாதீங்கன்னு சொல்லுவா. அவ இல்லாதப்போ பேசியிருக்கிறது அது தப்பு இல்லையா? மத்தது மட்டும் வாய் கிழிக்கிறாள் அவ திவ்யா. இப்படி எதுவும் இருந்தாலும் இன்னைக்கு இந்த கிச்சன் விஷயத்துல கூட பாரு அவளை ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கு நீ எதுவாக இருந்தாலும் கமெண்ட் ஆஸ்க் மீ பாரு, என்கிட்ட கேட்கணும் பாரு, தெரியாம பேச ஏண்டி வெண்ண உன்னை வந்து உனக்கு அந்த முட்டை விஷயமோ அந்த விஷயமோ உன்னை வந்து கேட்கணும்னு சொல்றியே, அவளை பத்தி அவ இல்லாத இடத்துல அவளுக்கு பின்னாடி நீ பேசுறிய, உன்னை யாரு கேட்கறது? நீ அவளை கேட்டுட்டா பேசுற, இல்ல அவங்க அம்மாவை கேட்டுட்டு பேசுற, ஆனந்தம்பி கேட்டுட்டு பேசுறியா? அப்ப உனக்கு என்னடி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப லேகியன் நீ எதை வச்சு நீ சொன்ன அவளை? அதுவும் அந்த சபரியை வச்சுக்கிட்டு நீ சொல்ற, அவன் தான் அப்படின்னு சொல்றான். நீங்கெல்லாம் ரொம்ப நியாயமா இப்போ மொத்த கும்பலம் தானடி வெளில போய் படுத்திருக்காங்க. இப்போ நீ என்னடி கிழிப்ப? நீ ரூல்ஸ்னு சொல்வி. அப்போ அதே சபரி கிட்ட விக்ரம் கிட்ட போய் கிழிக்க வேண்டியது. ஏன் பாரு கிட்ட மட்டும் கிழிக்கிற? ஏன் விக்ரம் கிட்ட கிழிக்க மாட்டேன்? சபரி கிட்ட கிழிக்க மாட்டேன். எஃப்ஜே அப்படிப்பா 2 பேர் ஸ்மோக்கிங் பார்ட்னரா, வெளில ஏதோ டீ கடை கூட வச்சிருக்கதா சொல்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னமோ நீங்க டீ கடை பார்ட்னர்ன்றாங்க, ஸ்மோக்கிங் பார்ட்னர்ன்றாங்க, உன்னை என்னென்னமோ வெளில சொல்றாங்க. உனக்கு என்ன பொய்ஷி இருக்கு? உனக்கு என்ன டெக்காரம் டிசிப்ளின் இருக்குன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு அவளை கேள்வி கேட்கிற? இப்போ இந்த பிஆருக்குலாம் இதுக்கெல்லாம் இந்த பிஆர் வேலை பண்றதுக்கு நீங்கெல்லாம் வேற ஏதாவது வேலை பண்ணலாம். அப்படி வந்துட்டு அந்த பொண்ணை டவுன் பண்ணி உங்களுக்கு நீங்க சம்பளம் வாங்கினீங்க. இப்போ எனக்கு வந்து கேட்குறாங்க எல்லாம், பிஆர் எவ்வளோ ஷூட் கேஸ் வாங்கினீங்க, எவ்வளோ வந்துட்டு வாங்கினீங்க செய்யுங்க. நாங்கள் எதுவும் வாங்கலைங்க, வாங்கலன்றது எங்கள் சேனல் பார்த்தாலே தெரியும். ஏதோ ஒரு 4 சேனல் தான் அந்த பொண்ணுக்கான நியாயத்துக்கு பேசுகிறோம், ஓகேவா? அப்படி அந்த சின்ன சேனல்ஸும் வாங்கிட்டு பேசணும். அவங்களுக்கு அது வாங்கிட்டு பேசணும்னா பார்வை தப்பாக பேசுகிற பெரிய சேனல்ஸ் மாதிரியே பேசினாலும் அவங்களுக்கு வியூஸ் போகும், எனக்கும் வியூஸ் போகும். முதல்ல நான் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து அதை பண்ணவே இல்லை. அது கேம் எப்படி போகுமோ தெரியல, எனக்கு அது சரின்னு தோணல, அதனால நான் அதை பேசல, அவ்வளவுதான். எனக்கு எது சரின்னு தோணுச்சோ பேசினேன். அப்படி சொல்லும்போது இப்ப தப்பா பேசின சேனல்ஸ்லாம் நீங்க வைப்பீங்களா தம்ப்நெயிலு? சாரி சொல்லி பாருக்கு சாரி சொல்லி நாங்க தப்பா பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்பீங்களா? அந்த பொண்ணோட அம்மா காலில் அடுத்த வாரம் அந்த பொண்ணோட அம்மா ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்து அவங்க வீட்டு மனநலம் எப்படி இருக்கும், அந்த பொண்ணை எப்படி பார்த்துருப்பாங்க? அந்த பொண்ணுக்கு வெளில நடக்கிறது எதுவுமே தெரியும்.